வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க போவர் இந்திரா ஃபெலோஷிப்ல இருந்து திரும்பிக்கு கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கும் பாலாஜி மேம், இப்போது இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து குறிப்பா சரத்பவாரா இருக்கட்டும் அல்லது கார்கே அவர்களா இருக்கட்டும், இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், என்டிஏ கூட்டணி ஆட்சி நிலைக்காது, இன்னும் 3 மாதத்துல ஆட்சி மாற்றம் இருக்கு அப்படின்னு சரத்பவார் சொல்றாரு. அவர் மாநில தேர்தலை ஒட்டி 3 மாதத்துல மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் நடக்கும், அதுல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், அதனாலேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டு ஆட்சி கவிழும்னு அவர் சொல்றாரு. இன்னொரு புறம் கார்கே கூடிய விரைவில் ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ தொடர்ந்து மக்கள் மத்தியில இந்த என்டிஏ கவர்மெண்ட் எப்ப வேணா கவிழும் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்திட்டே இருக்கீங்களா? ஏன் அதை ஏற்படுத்துறீங்க? மைனாரிட்டி அரசுங்க இது. அதுவும் இல்லாம நம்ம சொல்லக்கூடாது, யாரையும் தனிப்பட்ட முறையில தாக்குதல் செய்யக்கூடாது. இருந்தாலும் நார்த் மீடியால கூப்பிடப்படும் பல்டி குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் அவருக்கே ஒண்ணு இருக்கும், ஐயோ அங்க இருந்தா நம்ம பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கலாம், இங்க வந்துட்டோமே அப்படின்னு அவருக்கே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அவர் அவரை நம்பி இதுவரைக்கும் எந்த ஒரு ஆட்சியும் நிலைத்ததா இல்லை. அது வரலாறு சரித்திரம். இது ரொம்ப ஈஸியா கணிச்சிடலாம். சந்திரபாபு நாயுடு முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு செய்யறேன் அப்படிங்கிறாங்க, இவங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்பயே பாருங்க, RSS பிஜேபிக்குள்ள குழப்பங்கள் நிலவுவதா அவங்க காமிச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா அவங்க காமிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவங்க பதவி ஏற்பதற்கு முன்பே அங்க மத்தியில என்ன பேச்சு, எனக்கு மீடியா நண்பர்கள் இருக்கிறதுனால எல்லா இடங்களையும் மீடியா நண்பர்கள் இருக்காங்க. இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை நம்ம பிரதமர் கொஞ்சம் சர்வாதிகார பிரதமரா இருந்துட்டாரு, இந்த ரிசல்ட் அவரை தாங்கிக்க முடியல, அதனால அவரே கூட இந்த ஆட்சியை கலைச்சிட்டு வேற தேர்தல்ல மெஜாரிட்டியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா திருப்பி ஆட்சியை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது சென்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ இந்த ஆட்சி நீடிக்காது அப்படிங்கிறது காங்கிரஸ் மட்டும் இல்ல, அவர்களே கூட நம்பல. இதுல வேறு விதமா ஏதாவது சூழ்ச்சிகள் செஞ்சு இதை நீடிக்க வச்சாதான் உண்டு. ஓகே, பட் இப்ப RSS ஏன் திடீர்னு வெளியில பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க, இல்ல பாஜகவை விமர்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இத்தனை 10 வருடமாக பாஜகவினுடைய செயல் அதுல சர்வாதிகாரத்தன்மை இல்லையா, ஆணவம் இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா இப்போதுதான் RSSக்கு தெரியுதா, இல்ல நாடகம் ஆடுறாங்களா, இல்ல அதன் பின்னாடி ஏதாவது அஜெண்டா இருக்கா? நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? RSSம் பிஜேபியும் ஒரு விஷயத்த கையில எடுத்தா அது கண்டிப்பா ஒரு மடைமாற்றும் அஜெண்டா இல்லாம கையில எடுக்கவே மாட்டாங்க. இதை நான் உறுதியா நம்புறேன். இதுல வேற எந்த ஒரு ஏதோ ஒரு சூழ்ச்சி இல்லாம இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. அவங்க ஓப்பனா அவங்க ஏதாவது ஓப்பனா செஞ்சு நீங்க பாத்திருக்கீங்களா? திடீர்னு தியானம்பாங்க, திடீர்னு கும்பாபிஷேகம்பாங்க, திடீர்னு தேர்தல்மாங்க. முன்னாடியே அவங்களுக்குள்ள எல்லாமே பேசி வச்சுட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாம அவங்க ஒரு வருஷ ஐடியா 2 வருஷ ஐடியா நம்ம மேல அனௌன்ஸ் பண்றப்ப திடீர்னு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இதுக்கான திட்டங்கள் இருக்கும். RSS எப்படியுமே திடீர்னுலாம் எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க பிஜேபி தோத்தா என்ன எப்படி நடந்துக்கணும், ஜெயிச்சா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட தான் அவங்க இருப்பாங்க. தோத்துடுச்சு அப்படிங்கும்போது இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, RSS மேலதான் நாங்க வேலை செய்யல, எல்லாரும் வேலை செஞ்சு மக்கள் கிட்ட பிஜேபி மேலேயும் RSS மேலேயும் மதிப்பு போயிடுச்சு, ஹிந்துத்துவ ஐடியாலஜி தோத்துடுச்சு, அதனாலதான் தோல்வி அப்படின்னு ஒத்துக்காம இது ஒருவரோட அரகன்ஸ். பிஜேபி ஆட்களோட இந்திரேஷ்குமார் அவர் கூட RSS தலைவர் தான், அவரு கூட சொல்லியிருக்காரு. அவர் ஆக்சுவலி அதுல நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்கள் RSSல உண்டு. அது என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு ஒரு அமைப்பு அவங்க RSSல வச்சிருக்காங்க. எப்படி விஸ்வ இந்து பரிஷத் வச்சிருக்காங்களோ, எப்படி வித்யா சமிதி மாதிரியான கல்விக்கான இதெல்லாம் வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு அமைப்பு அவங்க வச்சிருக்காங்க. அந்த அமைப்பில் இவர் தொடர்புடையவர். ஸோ அந்த அமைப்போட தலைவர் அவரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 240 இடங்களுக்குள் முடங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற போது அவரும் கிட்டத்தட்ட இதே பட்டியல், அதாவது பிஜேபி கட்சியில் இருக்கும். ஏன்னா அந்த 400 சொன்னோன்னே 400க்கு வேலை பார்க்கணுங்கிறதுக்காக தான் சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 400 கிடைச்சிரும்னு நம்பி வீட்டுல உட்காந்துட்டாங்க. சோ அந்த ஓவர் தன்னம்பிக்கையும் அகங்காரமும் ஆணவமும் சிறு சிறு பிஜேபிக்கள் குழுக்கள்ல இருக்கிற விஷயங்களும் அப்படின்னு இன்னொன்னு கொஞ்சமா நெஞ்சமா ஆடலை, நம்மளே பார்த்துட்டு இருந்தோம்.
ஒரு ட்ரூடோவை பத்தி பேசுறதாகட்டும், மாலத்தீவு விஷயங்களாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த வெறுப்பு பிரச்சாரம் இல்ல, வெறுப்பு தனி மனித வெறுப்பு தாக்குதல்ல வந்து ரொம்ப பிஜேபி ரொம்ப ஆணவமா தான் நடந்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கே இல்ல, தெரியும். இரண்டு கட்டங்களுக்கு அப்புறம் வந்து அடுத்து வந்த 5 கட்டங்கள்லயும் 5 கட்ட தேர்தல்கள்லயும் மோடியினுடைய பிரச்சாரத்தன்மை என்பது வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது மாறுச்சு. அதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் ஒரு அறிவுறுத்தல் தான் காரணம். நம்ம மறுபடியும் அந்த ஹார்ட்கோர் இந்துத்துவ அஜெண்டாவை கையில் எடுக்கணும் அப்படின்னு மோடிக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க ஆர்எஸ்எஸ். அதன் அடிப்படையில தான் மோடி இவ்வாறு பேசுகிறார் அப்படின்னு நம்ம பல செய்திகளை படிச்சோம். இப்ப அந்த நீங்க சொல்றது போல இந்துத்துவ அஜெண்டா அதனாலதான் தோல்வி அடைந்திருக்கோம், இந்துத்துவ அஜெண்டா இந்த மண்ணில் எடுபடாம போயிடுச்சு இந்த தேர்தல்ல அப்படின்னு வெளிப்படையா சொல்லாம ஒரு நபரை காரணம் காட்டுறாங்க மோடியை அப்படின்னு எடுத்துக்கலாமா? பலியாடாக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்க வந்து மோடியை மட்டும் பலியாடாக்க மாட்டாங்க, நிறைய பேர் பலியாடாக்குவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹிந்துத்துவ ஐடியாலஜி தோத்து இருக்குங்கிறத டைஜஸ்ட் பண்ணிக்காம மணிப்பூர் மேலேயும் ஆணவ பேச்சுகள் மேலேயும் தலித் விஷயங்கள் மேலேயும் இந்த விஷயங்களை பேச்சு மடை மாற்றுவதுதான் ஆர்எஸ்எஸ். அதாவது ஹிந்துத்துவ ஐடியாலஜி வந்து அதாவது அதோட பீக்குக்கு போயிட்டு அது ஒரு வீழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கு. அந்த வீழ்ச்சியோட ஆரம்பம் ஐடியாலஜியோட வீழ்ச்சி தான் நான் சொல்வேன். இது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து 100 வருட விஷயங்கள் உழைச்சிருக்கு, அதனாலதான் இந்த அளவுக்கு உயரம் வந்திருக்காங்க. ஆனா எந்த உயரமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயரமா இருந்தாலும் அதோட வீழ்ச்சி ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஐடியாலஜியோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு, அதை அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்க. எங்களோட ஐடியாலஜி தோத்து போச்சு, ஹிந்துத்துவாங்கிற அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது ரிலிஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிம்போம். ரிலிஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம் வந்து எல்லா நாட்டிலையும் தோத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஐடியாலஜி அது. எந்த நாட்டிலையும் இப்ப பாகிஸ்தான் ஆகட்டும், ஆப்கான் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், எந்த நாட்டிலலாம் ரிலிஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம் தலை தூக்குதோ ஒன்று அந்த நாடு அழிவை நோக்கி போகும், ஆபத்தை நோக்கி போகும், இல்லாவிடில் அந்த ஐடியாலஜி தோத்து போகும். இந்திய மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, இது ரொம்ப நாள் உதவாது, இது சிக்கல்ல கொண்டு வரும் அப்படிங்கிற போது அப்போ பிஜேபியை ஓரளவுக்கு ஓரமா உட்காத்தி வைக்கணும். இன்னுமே எனக்கு தேர்தல் வந்து ஆச்சரியப்படுத்துறது என்னன்னா, உங்களுக்கே தெரியும் 40க்கு மேற்பட்ட தொகுதியில மிக சொற்பமான வாக்கு எண்ணிக்கையில் நம்ம தோத்துருக்கோம். இன்னுமே எனக்கு கர்நாடகா தேர்தலும் சரி, டெல்லியும் சரி, நான் ஒரிசா ஆந்திரா கூட நிறைய பேர் சொல்றாங்க, நான் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு கர்நாடகா டெல்லியில நான் நேரடியா களப்பணி செஞ்சிருக்கேன். என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் கர்நாடகாவும் டெல்லியும் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாம தான் இருக்கு. ஏன் அப்படின்னா பல்வேறு மக்கள், அதுவும் பிரஜ்வல் ரேவனாக்கு பிறகு மக்கள் வந்து ரொம்ப எதிரான ஒரு மனநிலையில இருந்தாங்க. நேரடியா சந்திக்கும் போது நம்ம பத்திரிகை சார்பாகவும் நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம கண்டுபிடிச்சிடுவோம், மக்களோட பல்ச ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு மோடி எதிர்ப்பு அலை இருந்து, ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி எதிர்ப்பு அலை இருந்து, இந்துத்துவா எதிர்ப்பு அலை இருந்து அவங்க 240 ஜெயிச்சதுங்கிறது எனக்கு மிகப்பெரிய விஷயமா தெரியும். அவங்களுக்கு தோத்தது அவங்க வந்து தோத்ததை பாக்குறாங்க, நான் இந்த அளவுக்கு ஜெயிச்சாங்க, எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் நான் இன்னுமே ஆச்சரியமா பாக்குறேன். இந்த தடவை வந்து அவங்க பதவிக்கே வந்திருக்க முடியாது, அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இந்த ஐடியாலஜி எடுபடாது. எடுபட்டதுல இவங்க கொஞ்சம் நல்லதும் செஞ்சிருக்காங்க, அந்தந்த பர்சனலா அந்தந்த தொகுதிகளுக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மேம்பாடு அப்படிங்கும்பொழுது பிஜேபிக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அணுகக்கூடிய எம்பிகள், அணுகக்கூடிய எம்எல்ஏக்கள் நல்லா இருந்தாங்க. சில இடங்கள்ல மிக நல்ல, இப்ப வந்து ரூரல் பெங்களூர்ல எல்லாம் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் அவரை நிறுத்தி இருந்தாங்க. அந்த மாதிரி வேட்பாளர் வந்து எப்படின்னா மிக நல்ல வேட்பாளர்கள் கட்சியில இழுத்து அவங்கள நிறுத்த வேண்டியது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நல்லா செஞ்சாங்க, அது இல்லைங்க. அதன் மூலமா வேணா அந்த வேட்பாளர் வந்து மக்களுக்கு அன்பா இருக்கிற வேட்பாளர்களும், இல்லாவிடில் அந்த தொகுதிக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க வேட்பாளர், இல்ல மக்களை அணுகக்கூடிய ஒரு வேட்பாளர்கள், அப்படிதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்களே தவிர்த்து மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து முழுக்க குடை சாய்ந்து போனதாக தான் நான் பார்க்கிறேன். அந்த பிம்பத்தை ஊதி 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 ஃப்ரண்ட் லைன்ல கூட போட்டிருந்தாங்க, அந்த பேண்ட் மிக ஊதப்பட்ட பிம்பத்தை வந்து அப்படி எடுத்து இப்ப காற்றடிக்கப்பட்ட பிம்பம் அது. மோடி சர்க்கார், மோடி பரிவார் அப்படிங்கிற ஒரு காற்றடிக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை எடுத்து நிஜமான மோடி அவர்கள், நிஜமான தலைவர் மோடி ஒரு நல்ல தலைவர், நான் அவரை தவறா சொல்லல, ஆனா அதை வந்து மிக பிரம்மாண்டமா தோற்கடிக்கவே முடியாதவர், நானும் நாம தான் அப்படின்னு அந்த அந்த ஆணவத்தை வந்து ஆர்எஸ்எஸ் உணர்ந்து இருக்கு, அந்த அகங்காரத்தை வந்து ஆர்எஸ்எஸ் உணர்ந்து இருக்கு. ஒரு தனிப்பட்ட இது நம்ம புரிஞ்சுக்க முடியுது, ஆர்எஸ்எஸ் செய்வதை புரிஞ்சுக்க முடியுது, ஆர்எஸ்எஸ் விமர்சனத்தை புரிஞ்சுக்க முடியுது.
ஆனால் இன்னொரு புறம் வெளிநாட்டுக்கு முதல் முறையாக போயிட்டு வந்திருக்காரு. 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு போயிட்டு வராரு. ஆனால் அவரை அங்க போய் வரவேற்பதற்கு கூட எந்த அமைச்சர்களும் போகல, யாரும் முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களும் போகல அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியே வந்திருக்கு. இப்போ அங்க இத்தாலியில அங்க முக்கிய நபர்கள் வரல, பிரதமர் வரல, அதெல்லாம் பேசப்பட்டுச்சு. அப்புறம் அந்த நாட்டினுடைய பிரசிடென்டே வந்து கூட இருக்கிற மாதிரி செல்ஃபி வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் இங்க இந்தியால பாஜக காரர்களே மோடி அவமதிக்கிறாங்களா, இல்ல போய் ஏன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கல, ஜேபி நட்டா வழக்கம் போல போய் போவாரு, அதெல்லாம் ஏன் போகல அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் போய் யோகி ஆதித்யநாத்த மோகன் பகவத் பார்க்கிறாரு. என்ன அஜெண்டால இயங்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் ஆதரவு இல்லாமல் பிஜேபியோட எந்த லீடரும் செயல்பட முடியாது அப்படிங்கிறது வந்து நிஜமான விஷயம். ஆர்எஸ்எஸ் சைட்லைன் பண்ணிட்டு நட்டா அவர்களோ, அமித்ஷா அவர்களோ, மோடி அவர்களோ செயல்பட முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க அமித்ஷா அவர்களும் சரி, மோடி அவர்களும் சரி ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ ஆட்சி அப்படிங்கிறது வந்து அவங்களோட கனவு. அந்த கனவை வந்து கொஞ்சம் கூட சைட்லைன் பண்ணாம இருக்கிறவங்க தான் அங்க லீடரா இருக்க முடியும் பிஜேபி. நம்ம என்ன வேணாலும் பேசலாம். பிஜேபிங்கிறது ஆர்எஸ்எஸோட ஒரு விங் தான், பொலிட்டிக்கல் விங். நம்ம ஆர்எஸ்எஸ் வேற, பிஜேபி வேற, அவங்க 2 பேருக்கும் அடித்தடியா அதுவா இதுவாங்கிறப்ப இப்ப காங்கிரஸ்ல பேரண்ட் பாடின்னு ஒண்ணு இருக்கு, யூத் காங்கிரஸ்னு ஒண்ணு இருக்கு. கிட்டத்தட்ட பிஜேபியோட பேரண்ட் பாடியா தான் நான் ஆர்எஸ்எஸ் பார்க்கிறேன். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் பிஜேபி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அது இதுன்னு. ஆக்சுவலி உண்மையான பேரண்ட் பாடி ஆர்எஸ்எஸ் தான். ஸோ அங்க இருக்கிறவங்க தான் நிஜ தலைவர்கள், அங்க இயங்குறவங்க தான் நிஜமான ஆட்கள். ஸோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மோடி அவர்கள் தான் தலைவர், நம்மளோட பிரதமர், மோடி பிஜேபி தான் நம்ம கட்சி, பிஜேபி எம்பிக்கள் தான் அப்படின்னு. அங்க நிஜமான இயக்கம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கம். அவங்க வேலை செய்யல அப்படிங்கிறத நான் நம்பவே மாட்டேன். ஆர்எஸ்எஸ் ஓட காரியகர்த்தாக்கள் தன்னலம் இல்லாமல் வேலை செய்யறாங்க. ஒரு கோவிட் ஆகட்டும் நல்லா வேலை செய்வாங்க. ஏன் கோவிட்ல நான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு நான் சொல்லலை. இங்க சென்னை வெள்ளத்தப்ப இங்க சமீதியில இருந்து 40,000 சப்பாத்தி அங்க போனதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதுல வந்து நாங்க பொதுமக்களும் கலந்துப்போம், இல்லைன்னு சொல்லல. அவங்களோட சேவா சமிதிலாம் மிக சிறப்பாக வேலை செய்யும். எந்த ஒரு சிக்கல்னாலும், நாட்டுல எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவங்க முன்னாடி நிற்பாங்க. அதனால அவங்க வந்து ஒரு தன்னலம் இல்லாமல் இந்துத்துவாவை நோக்கி, இந்து மக்களுக்காக இந்து தீவிரத்தன்மையை எடுக்கும் ஒரு அமைப்பு. அதுல இருந்து அவங்க நகரவே மாட்டாங்க. 100 வருஷமா உழைக்கிறவங்க இந்த ஒரு 6 மாசம் உழைக்காம இருப்பாங்கிறதுக்கு நம்ம எல்லாம் காதுல பூவா சுத்தி இருக்கோம். 100 வருஷமா இதை நோக்கி நடை போட்டுட்டு இருக்காங்க. 40க்கு மேற்பட்ட யூபில ஆர்எஸ்எஸ் வேலை செய்தும் பெரிய அடி விழுந்திருக்கு, அப்படிதானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது அவங்க வந்து மூடி மறைக்கிறாங்க. எல்லாரும் வேலை செஞ்சும் இந்து ஐடியாலஜி, இந்துத்துவா, இந்து இல்ல, இந்துங்கிறது எல்லாரும் உண்டு, இந்துத்துவ ஐடியாலஜி தோல்வியை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மத தீவிரவாதம் என்பது இந்த மண்ணில் இனிமேல் வேறறுக்கப்பட வேண்டும். அதுல நீங்க மோடியோ அமித்ஷாவோ இல்ல நாங்க மத தீவிரவாதம் வரல, நாங்க திருந்திட்டோம், நாங்கள் வந்து ஆட்சி நல்லாட்சி கொடுக்க போறோம், செக்யூலர் ஆட்சி கொடுக்க போறோம் அப்படின்னா அவங்க இனிமேலுக்கு ஆட்சி பண்ண முடியாது. அப்ப யோகி போன்ற இன்னும் தீவிர இந்துத்துவா பிரியர்களை கொண்டு வருவாங்க. இவங்க வந்து ஐடியாலஜி தான் தோல்வி அப்படிங்கிறப்ப இல்ல, ஐடியாலஜி தோல்வி இல்ல, உங்களோட ஆணவம் தான் தோல்வி, உங்களோட மணிப்பூர் விஷயம் தான் தோல்வி, நீங்க வந்து தலித்துகளுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து எடுக்கிறேன்னு சொன்னதுதான் தோல்வி அப்படின்னு பூசி மெழுகப்பட்ட ஐடியாலஜி தோல்வியை ஒப்புக்கொள்ளப்படாத ஒரு ஸ்டேட்மெண்டா தான் மோகன் பகவத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. மோடி சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் இது ஒரு இந்துத்துவ ஐடியாலஜில நம்ம சாஃப்ட் இந்துத்துவாக்கு போகணும், இந்த மாதிரி ஹார்ஷ் இந்துத்துவாக்கு போகக்கூடாது, அதான் தோல்வின்னு சொல்லியிருப்பாரு. அங்க எடுத்த இடத்துல எல்லாம் நான் பேச்சு அப்படின்னு இல்ல, தீவிர இந்துத்துவா தான் இருக்கணும், இப்படிலாம் இருந்தா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பூசி மெழுகப்பட்ட பேச்சாக தான் நான் மோகன் பகவத் பேச்சை நான் கவனிக்கிறேனே தவிர வேற இது எல்லாமே அப்படிதான். அவங்களால வந்து உண்மையை சொன்னா பிஜேபியினர் வந்து அவங்க தோல்வியை ஒப்புத்துக்கிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க தோல்வியை, இந்துத்துவ ஐடியாலஜி தோற்றதை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா இதுல மக்கள் தோக்கல, லீடர் தோக்கல. இப்ப மோடி அவர்கள் தோக்கல. ஏன்னா மோடி அவர்களை பிரதமர் ஆக்கணுங்கிறது பெரும்பாலான மக்களுக்கு விருப்பமா தான் இருக்கு.
இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவர் எங்கெல்லாம் இந்துத்துவ ஐடியாலஜி தீவிரமாக பேசினாரோ அங்கெல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன தோத்திருக்கு? மோடி தோத்திருக்கால, ஐடியாலஜி தோத்திருக்கு. சோ இந்துத்துவ ஐடியாலஜி தோத்துருச்சு. இனிமேலுக்கு அதோட வீழ்ச்சி ஆரம்பம். இனிமேலுக்கு தீவிர இந்துத்துவ தன்மையை சிறுபான்மையினருக்கு எதிராகவும், வர்ணாசிரமத்தை தலித் மக்களுக்கு எதிராகவும், கான்ஸ்டிடியூஷனை அனைத்து மக்களுக்கு எதிராகவும் இவர்கள் கையில் எடுத்தால் இன்னும் படுபயங்கர தோல்வியையும் வீழ்ச்சியையும் சந்திப்பார்கள் என்ற உண்மை அமித்ஷா அவர்களுக்கும், மோடி அவர்களுக்கும், நட்டா அவர்களுக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும், தெரியாமலாம் இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாம தான் இந்திரேஷ்குமார், பகவத் அப்படிலாம் பேசிக்கிட்டு யோகியை சந்திக்க போகிறாங்க. இது சந்திச்சா ரொம்ப நல்லது. தீவிர இந்துத்துவாக்கள் வீழும் காலம் இப்படிதான் ஆரம்பிக்கும். அதுக்கு நாம் நன்றி சொல்லணும் இந்த காலத்துக்கும் மக்களுக்கும். மோகன் பகவத் யோகியை சந்தித்த பின்னணி என்ன அப்படின்றது ஒரு கேள்வியாகவும் இருக்கு. வெறுமன அது ஒரு சந்திப்பாக, இல்லை ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்துல இன்னும் இந்துத்துவாவை வலுப்படுத்துவதற்காக, இல்ல தோல்வியை எதிர்கொள்வதற்காக ஒரு சந்திப்பா நம்ம பார்க்கணுமா, அல்லது மோடியை மாற்றுவதற்கான ஒரு திட்டமா அதை நம்ம எடுத்துக்கணுமா? நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, கெஜ்ரிவால் அவர்கள் முன்னாடியே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். 75 வயதுக்கு அப்புறம் RSS கொள்கைப்படி, பிஜேபி கொள்கைப்படி அவங்க பதவியில தொடர முடியாது. அப்ப மோடிக்கு பிறகு யார் அப்படிங்கிற ஒரு பதவி போட்டியாகவும் இந்த விஷயத்த நான் கவனிக்கிறேன். இப்ப RSS ஐடியாலஜி தோத்து போச்சு அப்படின்னா இவங்க அரசியலா JB நட்டா இல்ல அமித்ஷா அவர்களை கொண்டு வரணும், மோடிக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத இவங்க காய் நகர்த்துவாங்க. ஏன்னா மோடி யார் காய் காட்டுவாங்களோ அவங்கதான் பிஜேபியில வலுவான ஒரு ஆளாக மாற முடியும். ஈஸி கிடையாது. ஏன்னா மோடியோட விஸ்தீரணம் நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் மிகப்பெரிய தலைவரா உருமாறி இருக்கார் இப்ப நிறைய மக்களுக்கு. அத அந்த பிரம்மாண்டத்தை இன்னொருத்தருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப அவர் கை காட்டும் தலைவர் தான் வரும். அமித்ஷா எந்த அளவுக்கு வர முடியும் தெரியல. அதனால அவங்க நட்டாவை குறி வைத்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது. அப்ப இவங்க RSS அப்படிங்கிறப்ப தீவிர இந்துத்துவத்தை கொண்டு வரக்கூடிய யோகி ஒரு பலமான ஒரு ஆள் அப்படிங்கிறத அவங்க யோகியை நம்புறாங்க. அப்போ இந்த 75 வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வைபவ நாடகமாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் எழாமல் இல்லை. நன்றி. பொறுத்து பார்ப்போம் RSS எப்படி மாறுதுன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.